ரிச் டாட் புவர் டாட் புத்தகத்தை எழுதிய ராபர்ட் கியோஸ்கி இந்த மாதம் உலக அளவில் பங்குச்சந்தையில் பெரும் சரிவு ஏற்படும் என கணித்திருக்கிறார். ரிச் டாட் புவர் டாட் புத்தகம் மூலம் உலக புகழ் அடைந்தவர் ராபர்ட் கியோஸ்கி. பொருளாதாரம் குறித்து அவர் எழுதிய இந்த புத்தகம் இதுவரையில் 3 கோடி பிரதிகள் விற்றிருக்கிறது. தமிழ் உட்பட 51 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. வில் ஸ்மித் உட்பட நிறைய பிரபலங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் பொருளாதாரத்தில் தெளிவு அடைந்ததாக கூறியிருக்கிறார்கள். சரி, பங்குச்சந்தை செய்திக்கு வருவோம். இந்திய பங்குச்சந்தை என்பது கடந்த சில மாதங்களாகவே இறங்கு முகத்தில்தான் இருக்கிறது. பிக்சட் டெபாசிட் போன்ற சேமிப்பு முறைகளை விட பங்குச்சந்தையில் அதிக லாபம் வரும் என்பதால் பலரும் இப்போது பங்குச்சந்தையை தேர்வு செய்கின்றனர். வருங்கால பணவீக்கத்தை கருத்தில் கொண்டால் பங்குச்சந்தையை தவிர வேறு எதில் முதலீடு செய்தாலும் தேவையான லாபம் கிடைக்காது என நம்பப்படுவதால் பலரும் பங்குச்சந்தையே தேர்வு செய்கிறார்கள். கொரோனாவுக்கு பிறகு பெரிதாக கீழிறங்காத பங்குச்சந்தை கடந்த சில மாதங்களாக சரிவில் இருப்பதால் எல்லோரும் கலக்கத்தில் இருக்கிறார்கள். FII என சொல்லப்படும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் தொடர்ந்து அவர்களின் இந்திய பங்குகளை விற்றுக் கொண்டே இருக்கிறார்கள்.